அன்னம் சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இங்கே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா, அன்னம் சொன்ன மாதிரியே வந்து கடைசி கட்டத்தில் வந்து ஹீரோயின் தான் எல்லா சீரியல்லையுமே ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போ ரம்யா வந்து இன்னும் அடுத்த கட்டமாக ஏதாவது ஒன்று பண்ணணும். சண்முகத்து கையால் எப்படியாவது தாலியை வாங்கி நம்ம கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே வந்து ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு தான் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லணும். கடைசி வரைக்கும் நம்ம பார்க்கலாம் இந்த சவாலில் ஜெயிக்க போகிறது அன்னமா ரம்யாவா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அன்னம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக சண்முகம் வாத்தியாரை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் ரம்யா அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே நிரூபிச்சிருக்காங்க. ஆனாலுமே வந்து செண்பகமாக இருக்கட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா சரவணனாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை. என் தங்கத்து மேலே எப்படி நீங்கள் பழி போடலாம், இப்படிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அண்ணம்மா தான் வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தாங்க இவ்வளோ நேரம் வரைக்கும். கடைசியாக ஒரு வழியாக வந்து இதுக்கப்புறமும் இந்த கல்யாணம் வந்து நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டும் வந்து இவங்க எல்லாருமே வந்து மண்டபத்தை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா செண்பகமும் வந்து ரம்யா கிட்டே கேட்குற, என்ன தங்கம் என்னென்னமோ சொல்கிறாங்க, மாமாவை கடத்தினது நீ தானா, எதுக்காக என் புருஷனை இப்படி நீ கடத்தின அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒரு வேளை ரம்யா அதை ஒத்துப்பாளோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதை கூட அவள் பண்ணாமல் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கா. என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, நான் எதுக்கு அங்கிளை போய் கடத்த போகிறேன், இதெல்லாம் பண்ணது அந்த புடவைக்காரி அண்ணன் தான், நீங்கள் அவளை தான் சந்தேகப்படணும், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு அவங்க பிளான் பண்ணபடி இப்போ நடத்திட்டாங்க, உங்களுக்கே தெரியுமா தெரியாதா அப்படின்னு இங்கே கேட்கும்போது உடனே சரவணனும், மா என்னம்மா நீ மேடமை போயிட்டு இப்படி சந்தேகப்படுற, இவங்க எதுக்கு இப்படிலாம் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே யாருக்குமே என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியலை. ரம்யாவும் வந்து அவங்க நினச்ச மாதிரியே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. நான் தோத்துட்டேன், இதுக்கப்புறமும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம மண்டபத்தை விட்டு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே செண்பகம், என்ன தங்கம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, அவர் தாலி எடுத்து கொடுக்கலன்னா என்ன தங்கம், இங்கே நான் இருக்கேன், உங்கள் அம்மா இருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு வந்து தாலி எடுத்து கொடுத்து நல்லபடியாக நீங்கள் வாழணும்னு நினைக்க மாட்டோமா, எதுக்காக இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டி நான் என்ன சொன்னேன், அங்கிள் என் அங்கிள் அவரோட கையால் தாலி எடுத்து கொடுத்து அதை நான் கட்டணும், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்து கௌரவம், ஆனால் இப்போது அது வந்து நடக்கலை அப்படிங்கிறபோது இதுக்கப்புறமும் இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது சரவணனும், ஏங்க இப்போல்லாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு, அவர் எடுத்து கொடுக்கலன்னா என்னங்க, அதான் அம்மா இருக்காங்களே அவங்க தானே எனக்கு எல்லாமே, அவங்க எடுத்து கொடுத்தாலே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சரவணன் இப்போ நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஒரு விஷயத்த பண்ண மாட்டோம்னா அந்த விஷயத்தில் கடைசி வரைக்கும் வந்து நம்ம விடாப்பிடியாக இருக்கணும், அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரம்யாவே வந்து ஒரு பிளான் பண்ணிடுறாங்க, இந்த கல்யாணம் நான் நினச்ச மாதிரியே சண்முகம் வாத்தியார் எடுத்து கொடுத்து என் கழுத்தில் நீங்கள் தாலி கட்டணும், இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே சண்முகம் வந்து சொல்கிறாங்க, எப்படி தங்கம் எப்படி நடக்கும் இது, அவர் தான் என்ன பண்ணாலுமே இந்த ஜென்மத்தில் தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, இதுக்கப்புறமும் அவரை வந்து நம்ம என்னன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்ல முடியும் அப்படின்னு இங்கே செண்பகமும் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இதே எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருந்த ரம்யாவோட அம்மா ரம்யா கிட்ட, ஏய் ரம்யா எதுக்காக இப்போ நீ வந்து இப்படி வீம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு தெரியலை, அதான் அவங்க தான் தாலி எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, போனவங்களை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க, ஏன் அவர் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் உன் கழுத்தில் தாலி நிலைக்குமா என்ன, நாங்களாம் இல்லையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரிஞ்சுதான் பேசுகிறியா என்ன, உனக்கே நல்லா தெரியும் நான் எதுக்காக அந்த அண்ணத்துக்கிட்ட சவால் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படிலாம் பேசுகிறது தப்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ரம்யா, நீ என்ன சொன்ன, சரவணனை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த அண்ணத்தை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு, நீ அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும், அவர் தாலி எடுத்து கொடுத்து நீ கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது நடக்குமா அப்படின்னு இங்கே யாருக்குமே தெரியாது, அதனால் தயவு செஞ்சு சொல்கிறத கேளு, இந்த கல்யாணத்தை இப்போ உடனே பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போயிட்டு அவங்கள என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ரம்யா அதை காதில் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால அதை ஒத்துக்கவே முடியலை, அதெல்லாம் முடியாது, இப்போது நான் இந்த நிமிஷம் சொல்கிறேன், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், அதே மாதிரி சண்முகம் வாத்தியார் அவரோட கையாலேயே தாலி எடுத்து கொடுத்து தான் எங்கள் கல்யாணமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரம்யாவும் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுறாங்க. இங்கே இவங்க எல்லாருமே வந்து வெளியில் மண்டபத்தை விட்டு வெளியில் வந்துட்டே வந்து இருக்கும்போது உடனே இங்கே அண்ணத்துக்கு வந்து ஃபோன் வருது, யாருன்னு பார்த்தா ரம்யா.
என்னம்மாம்மா ரம்யா எனக்கு ஃபோன் பண்ணுறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட சண்முகம் வந்து, இங்கே பாரு கண்ணு, அவள் தான் நம்மளை எதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம அவளை வந்து அப்படி நினைக்கவே இல்லை. அதனால் என்னன்னு தெரியலை, நீ எடுத்து பேச அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணமும் எடுத்து பேசும்போது, என்ன அண்ணோ, நீ நினச்சதை சாதிச்சிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இந்த ரம்யா எந்த விஷயத்துலையுமே தோக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் எப்படி நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. ஆனால் நீயும் ரொம்ப சரியான ஆள் தான். நான் உன்னை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டேன். ஆனால் நீ கரெக்டான டைமிங்கில் சரியாக பிளான் பண்ணி உங்கள் மாமாவை எப்படியோ நீ காப்பாற்றிட்டேன். ஆனால் அதுக்காக இந்த கல்யாணம் அப்படி நின்றுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. என்னடா இவ இப்படிலாம் பேசுகிறாளே அப்படின்னு உனக்கு யோசிக்க தோணுதா? கண்டிப்பாக தோணும். ஏன் அப்படின்னா, இப்போ நான் பண்ணியிருக்கிற இந்த விஷயத்த நீ பார்த்தாலே போதும், நீயே உங்கள் மாமாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து தாலி எடுத்துக்கிட்டு சரவணை கட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு ரம்யா சொல்லும்போது, இது கேட்ட அண்ணன் வந்து ஒன்றுமே புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கா. ஹேய், என்ன இது, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் எல்லாருமே இந்த மண்டபத்தை விட்டு கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறதும் பண்ணாததும் உன்னோட விருப்பம். இதை எதுக்கு இப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு இங்கே வந்த அண்ணன் கேட்க, கொஞ்சம் நிறுத்த அண்ணன், நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத நீ இன்னும் முழுசாக கேட்கவே இல்லை. அதுக்குள்ளே இப்படி வந்து ஆனால் அவுன்னு மண்டபத்தை விட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே. மண்டபத்தை விட்டு நீ வெளியில் தான் போயிருக்க, இன்னும் முழுசாக போகலைல்ல. கண்டிப்பாக நீ போகவே மாட்ட. நான் சொல்கிறத நீ நல்லா எழுதி வச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீயே உன் மாமாவை கூட்டிகிட்டு வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்ப. பார்த்துருவோமா? நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அந்த வீடியோவை நீ ஓப்பன் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணோடனே, இங்கே என்ன கண்ணு, என்ன சொன்னா அவ அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமா, அவள் வந்து என்னமோ பிளான் பண்ணியிருக்கா போல இருக்குது. இந்த கல்யாணம் மறுபடியும் நடக்கும், நீங்களே தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்க அப்படின்னு சொல்கிறா. என் ஃபோனுக்கு ஏதோ வீடியோ அனுப்பியிருக்கேன்னு வேறு சொல்கிறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னன்னோ என்ன எதுக்காக இப்போ அவள் வந்து உளறிக்கிட்டு இருக்கா, என்ன வீடியோ அது, எடுத்து பாரு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே கரெக்டாக அவளோட ஃபோனுக்கு ஒரு வீடியோ வந்து வருது. அந்த வீடியோவை எடுத்து பார்த்தா ரம்யா வந்து பார்த்திங்கன்னா, இங்கே அண்ணத்தோட அப்பா சாமிதுரையை வந்து கட்டி போட்டுட்டு பார்த்திங்கன்னா வந்து உட்கார வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கிணத்துக்கு மேலே. கொஞ்சம் விட்டால் வந்து அந்த கிணத்துல அவர் விழுந்து அவர் உயிரே போகிற அளவுக்கு தான் அவள் வந்து செட் பண்ணி வச்சுருக்கா. இது எல்லாமே ரம்யாவோட பிளான் தான். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், அது யாராவது மூலமாக இது நடந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கா. இதை பார்த்தா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகி வந்து, ஐயோ அப்பா, அம்மாம்மா இங்கே பாருங்கள் என் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன கண்ணு இது, சாமிதுரை இங்கே தானே இருந்தார், என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பா, இப்போ தான் ரம்யா ஃபோன் பண்ணால, இதெல்லாம் அவளோட வேலையாக தான் இருக்கும். உங்களை கடத்தி கொண்டு போயிட்டு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்திடணும் அப்படின்னு பிளான் பண்ணா. ஆனால் அதை அவளால் வந்து முடியலையே. இப்போ அதான் கடைசியாக இவளோட அப்பாவை வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்கா. இங்கே பாரு அண்ணா, இவ என்ன சொன்னாலும் அதை நம்ம நம்பவும் கூடாது, நம்ம மண்டபத்துக்குள்ளே போகவும் கூடாது. அப்படி போயிட்டோம் அப்படின்னா இந்த கல்யாணத்தை அவன் நடத்தி வச்சிருவா அப்படின்னு சொல்லும்போது, என்ன கண்ணு என்ன பேசிக்கிட்டு இருக்க, சாமி துறைக்கு இப்படி நடக்கும்போது எப்படி நம்மளால் இங்கே இருக்க முடியும் அப்படின்னு இங்கே சண்முகமும் சொல்ல, இங்கே வந்து அண்ணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்பாவை காப்பாற்ற போகிறோமா, இல்லை ரம்யா சொன்னபடி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறோமா அப்படின்னு ஒன்றும் புரியாமல் அண்ணன் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயும் வந்து சொல்லுங்கள்.